சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, தற்பொழுது ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டோருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 8 பேருந்துகளில் மூலம் ஒரு 700 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இடைநிலை ஆசிரியர்கள். இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடை முன்வைத்து சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாகவே போராட்டம் என்பது இவர்களது முதன்மை கோரிக்கையாகவே நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு, அந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தொடங்கி 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாத துவக்கத்திலும், அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டிலும் இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் அரையாண்டு தேர்வினை முடித்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த 10 நாள் விடுமுறையில் 2 ஆண்டுகளாகவே போராட்டம் நடத்தி வந்தார்கள். குறிப்பாக இந்த ஆண்டும் இந்த போராட்டத்தை முன்வைத்தும் கடந்த அக்டோபர் மாதத்தில் இவர்கள் செப்டம்பர் மாதத்தில் நடத்திய போராட்டத்திலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஊதிய முரண்பாட்டினை சரி செய்து சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு 3 மாதத்தில் குழு அமைத்து இந்த போராட்டத்தை முடிவு செய்வதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இடைநிலை ஆசிரியர்கள் இன்றைய முற்றுகை போராட்டத்திற்கான முக்கிய காரணம் என்பது 14 ஆண்டு கால வாழ்வார போராட்டமாகவும் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட 6வது ஊதிய குழுவின் பொது ஒரு நாள் இடைவெளியில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் ஏற்பட்ட மாறுபாடுதான் அன்றைக்கு ரூபாய் 3170 இருந்தது. இன்று வரையிலும் 7வது ஊதிய குழு அமுல்படுத்தப்பட்ட பிறகும் ஊதிய வேறுபாட்டில் ஒவ்வொரு மாதமும் அடிப்படை ஊதியத்திலிருந்து 15,000 முதல் 17,000 வரையிலுமே கடந்து செல்கிறது. மொத்த ஊதியத்தில் ஒரு மாதத்திற்கான இழப்பு என்பது இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு 20,000 தாண்டி செல்கிறது. தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு மேலும் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று மத்திய அரசு நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய அனைத்து கல்வி தகுதிகளும் பெற்று இருந்தும் கூட சக ஆசிரியர்களுடன் பணியாற்றும் இவர்களுக்கு சமமான ஊதியம் வழங்கப்படவில்லை என்பதே இவர்களுடைய முதன்மையான கோரிக்கையாகவே இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது திமுக அளித்த தேர்தலின் வாக்குறுதியிலும் 311வது இடத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தற்போதைய அரசு கூறியதை நிறைவேற்றப்படாமல் காலதாமதம் படுத்துவதால் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருப்பதாகவும் இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரையிலும் எந்த முடிவும் எட்டப்படாத சூழலில் இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த முறையாவது பட்ஜெட் தாக்கலின் பொழுது இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக வைத்து வரக்கூடிய இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை வலியுறுத்தியும் இந்த முற்றுகை போராட்டமானது காலை முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவர்கள் முற்றுகையிடுவதற்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட இந்த டிபிஐ வளாகத்தை சுற்றி ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக காவல் பணியில் ஈடுபட்டு முற்றுகையிட முயன்றவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு நேரலை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று இங்குள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அவர்களை அழைத்து வைக்கப்பட்டிருக்கார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரையிலும் ஒரு 8 பேருந்துகள் மூலமாக 650 மொத்தமாக ஒரு சராசரியாக 700 நபர்கள் வரையிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செம்பருத்தி.